தாவேகா விஜய் 15% அதிகபட்சமாக. அப்போ இந்த ஃபீல்டில் வந்துட்டு 30-35ங்கிறதெல்லாம் நரேட்டிவ்ஸ் சார். எனக்கு அப்படிதான் தோணும். வேளச்சேரி தொகுதியில் நிக்க போறதாக சொல்றாங்க. அந்த தொகுதியிலேயே தாவேகா எங்க இருக்கிறது என்பதை நான் தேடி பார்க்க வேண்டியது. நீங்க மைனர்ஸை என்ன சொல்றீங்க, உங்க அப்பா அம்மாவை ஓட்டு போட சொல்றீங்கன்னு சொல்றீங்க. அதாவது முதல்ல மைனர்ஸை நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல கூட வரக்கூடாது. அது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் கீழே கூட ஒருத்தர் கேஸ் பண்ணுனா போடலாம். திமுக 68,260 பூத்துல ஏஜென்ட்ஸ் வச்சிருக்காங்க. அஇஅதிமுக 67,462 முகவர்களை நியமித்திருக்கிறார். இப்ப தாவேகா என்ன சொல்லணும், எங்களுக்கு நான் 2,50,000 முகவர்கள் வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லணுமே. நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்லுங்கன்ற ஏதோ ஒன்று எதுவுமே நீங்க சொல்றது இல்லை. அப்போ உங்ககிட்ட பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்காங்களா இல்லையா, அதை பத்தி நீங்க இபிஎஸ் அரசியல் இதுல இருக்கிற மாதிரியாவது இருக்கணும், தோற்றம் இருக்கணும். அந்த தோற்றத்தை அவர் கொடுக்கலங்கிறது அது இன்றைக்கும் அந்த நீட்சி தெரிகிறது. கூடவே பார்த்தா ஏடிஎம்கே கூட பிஜேபியும் தமிழ்நாட்டில் நல்லாவே வளர்ந்துட்டு வராங்கன்னு தோணும். உங்களுடைய தகவலுக்கு ஒன்று சொல்றேன், அகில இந்திய அளவில் ஆர்எஸ்எஸ் கேரளாவுக்கு பிறகு மிகவும் பலமாக இருக்கின்றதுன்னா தமிழ்நாட்டில். Girls believe in better presence. The debates pulse. Powered by Milky Mist, Dr. Sri Varma's Wellness. Supported by Kingmakers IAS Academy. Cal's renewable energy. Believe in better. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. Dr. Sri Varma's. தி டிபேட் பல்ஸ் நிகழ்ச்சிக்கு மூத்த பத்திரிகையாளர் டி ராமகிருஷ்ணன் சார் அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம் சார். ரெண்டாயிரத்தி 26 களம் அப்படிங்கும்போது நீங்கள் நிறையா பர்சன்டேஜஸ் பற்றி எழுதிட்டே வரீங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கணக்கெலாம் 40 ஆகுது, 50 ஆகுது, இன்னும் புதுசாக எலெக்ஷனே பார்க்காதவங்கள்ட்ட. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்கள்கிட்ட முதல் கேள்வியாக பர்சன்டேஜை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். அஇஅதிமுகவை குறைத்து மதிப்பிடுகிறார்களா, அப்படிப்பட்ட பார்வை உருவாக்கப்படுகிறது என்பதை நான் ஒத்துக்கிறேன். ஓகே, அது மறுக்க போகிறதில்லை. ஆனால் களத்தில் இன்றைக்கும் திமுகவிற்கு இணையாக இருக்கின்ற கட்சி அஇஅதிமுக. அதனால் அது இந்த கட்சியை குறைத்து மதிப்பீடு செய்கிறவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய அடிப்படை கருத்து. அந்த நிலைப்பாடிலிருந்து நான் சில விஷயங்களை சொல்ல போகிறேன். அப்படிப்பட்ட பார்வை ஏன் உருவாச்சு, அதுக்கு முகாந்திரம் இருந்ததானா இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததிலிருந்தே அந்த பார்வை உருவாக்கப்பட்டு வருகிறது ஒரு விதத்தில். இதன் பின்னணியில் அஇஅதிமுகவின் அரசியல் எதிரிகள் இருக்கிறார்கள்னா இருப்பது இயல்பு. அது அரசியலினுடைய ஒரு அரசியல் தர்மத்தில் அது ஒரு விஷயம். ஓகே, அரசியலில் உங்களுடைய எதிரி உங்களை அடிக்கணும்னு தான் இருப்பாரே தவிர உங்களை தூக்கி வச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவர் தேவையும் இல்லை. சொல்ல ஆச்சரியப்படுத்த ஒன்றும் இல்லை. இருப்பினும் உட்கட்சி விவகாரம் என்ற காரணியை நம்ம ஒதுக்கி வைத்து விட முடியாது. கட்சியில் ஒற்றுமின்மை, குழப்பம், சசிகலா தினகரன் போன்றவருடைய அதிகார மையம் காணாமல் போனது, அப்புறம் 2017 ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இப்பொழுது இவர் டிடிவி தினகரனாக இருக்கட்டும், பாஜக தான் அவர்கள் இணைந்ததற்கு முக்கிய காரணம் என்று அந்த சொல்லப்படுகின்றதற்கு இல்லையா, அது சம்மந்தப்பட்டவர்களே சொல்கிறாங்க. இது சொல்லப்படுகிறதுலாம் இல்லை. இப்போ இவர் தினகரன் சொன்னார், அவர் ஓபிஎஸ் சொன்னார். ஸோ இது இதெல்லாமே அந்த எண்ணத்தை உருவாக்கி விட்டன. பாஜகவும் இம்மாதிரியான எண்ணத்தை உருவாக்குவதில் தெரிந்தோ தெரியாமலோ காரணமாகிவிட்டார்கள் என்றுதான் என்னுடைய கருத்து. இப்போது சமீபத்தில் அஜித் பவார் இறந்து போனார். அஜித் பவார் ஒரு ஏர் கிராஷில் இறந்து போயிடுறாரு. அஜித் பவார் அவங்களுடைய தோழமை கட்சி. அந்த கட்சி அவருடைய இறுதி ஊர்வலத்திற்கு எல்லாரும் போனாங்க, பெரிய தலைவர்கள்லாம் போனாங்க. யாரும் பக்கத்தில் சேர் போட்டு உட்கார்ந்துட்டு டெட் பாடி பக்கத்தில் அப்படி பாஜக தலைவர்கள் இல்லை. இத்தனைக்கும் மகாராஷ்டிராவில்
அவங்க வந்து இப்போது சொல்லப்படுகிறது என்னென்னா 2029 தேர்தல் வரும்பொழுது தனியாகவே நிற்கப் போகிறார்கள், அதுக்கு தான் அவங்க தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்லாம் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சமயத்தில் கூட யாரும் அதை வந்து இது பண்ணிக்கல. ஆனால் இங்கே வெங்கையா நாயுடு வந்து ராஜாஜி ஹாலில் ஜெயலலிதா பாடி பக்கத்தில் என்னமோ அவர் வந்து அந்த மாதிரி இருந்தார். அப்போது என்னென்னா அவங்க ஏதோ ஒரு இதெல்லாம் வந்து இது. அதே அப்புறம் பாஜக வந்து பாஜகவின் பி டீம் தான் அதிமுகன்னு சொல்லும் பொழுது என்றைக்குமே பாஜக அதை மறுக்கலை. இப்போ பாஜக மறுக்கணும் இல்லை, அஇஅதிமுக மறுத்தாங்க போனாங்க, அதெல்லாம் ரைட்டு. பட் அவங்க ஏற்கனவே கொஞ்சம் இழப்பில் இருந்த ஒரு கொஞ்சம் கீழே எறிந்தது கட்சி. பாஜக ஆளும் கட்சி அதை செஞ்சுருக்கலாம், அவங்க செய்யலை அதெல்லாம். ஸோ அதனால் அது ஒரு அவங்க காரணமாக போயிட்டாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை நம்ம வந்து ஒரு பாரபட்சம் இல்லாத பார்க்கும்பொழுது செப்டம்பர் 2017 18 எம்எல்ஏக்களை வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டார்கள். அவங்க வந்து தினகரனுக்கு ஆதரவாளர்கள் என்று அது ஏன்னா அவங்க வெளிப்படையாக போய் இவர் கவர்னர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. அந்த லெட்டரில் தற்போதைய முதலமைச்சரோ மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் அது வந்து அவங்க வந்து ஏதாவது நம்ம ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்ட் அதுபடி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு காரணம் இருக்குது, நீங்கள் வந்து கிவிங் அப் மெம்பர்ஷிப் ஆஃப் தி பார்ட்டி வாலண்டரிலி அப்படின்னு. அதாவது நீங்களாகவே முன்வந்து கட்சியின் உறுப்பினர் பதவியை நீங்கள் இழந்துட்டீங்க, அதை திறந்துட்டீங்கன்னு, இழந்ததில் திறந்துட்டீங்கன்னு அந்த மாதிரி அவர்கள் அது மாதிரி அந்த பிரிவின் கீழே அதை கருதப்பட்டு அவர்களை நீக்கிட்டாங்க. கோர்ட்டு கேஸ் எல்லாம் போனாங்க, அது எதுவுமே எடுபடலை. ஓகே, அந்த 18 பேரை நீக்கினது இருக்குல்ல, என்னை பொறுத்தவரையில் அந்த பின்னடைவிலிருந்து நான் சமீபத்தில் ஒரு இந்த கட்சியினுடைய ஒரு பிரமுகரோட பேசிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் அந்த பின்னடைவிலிருந்து அந்த கட்சி இன்னும் மீளவே இல்லை. ஓகே, இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து இபிஎஸ் வந்து அரசியல் இதில் ஒரு அனுசரணையாக நீங்கள் வந்து இருக்கிற மாதிரியாவது இருக்கணும், தோற்றம் இருக்கணும். அந்த தோற்றத்தை அவர் கொடுக்கலேங்கிறது வந்து அந்த இதிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம். அது இன்றைக்கும் அந்த நீட்சி தெரிகிறது. இப்போ சசிகலாவாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், நான் அவங்கள சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த 22 பேரில் 22 அப்புறம் வந்து 18 + 4 வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நடந்தது. 22 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்றன. அதில் வந்து 9 இடங்களில் வெற்றி பெற்றாங்க, ஆட்சியை தக்க வைத்து கொண்டார்கள். ஆட்சியை ஆனால் நீங்கள் வந்து அந்த 22 இடத்துல திருவாரூரை மட்டும் எடுத்துருங்க. 21 இடம் அஇஅதிமுகவினிடம் இருந்த இடம். அதில் எவ்வளோ இடம் ஜெயிக்கிறீங்க? 9 இடம் ஜெயிக்கிறீங்க, 12 இடம் இழக்கிறீங்க. ஸோ லாஸ் வந்து 12. ஓகே, தக்க வைத்து கொண்டதே அஇஅதிமுகவரோ அஇஅதிமுகவை ஆதரவாளர்களோ சாதனையாக கருதலாம். ஆனால் நான் சாதனையாக கருதவில்லை. ஓகே, அப்போ நீங்கள் தேர்தலே நிற்காமே கூட இருக்கலாமே. எனக்கு 9 இடம் ஜெயிச்சா போகிறோம், 12 இடம் நான் ஜெயிக்க மாட்டேன் அப்படி நிற்கலாம். ஆச்சா அது. ஆனால் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பட் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2 வருடங்கள் கழித்து அந்த அது இங்கே வந்து 9 இடம் ஜெயித்தாங்க இல்லையா, 2021 அந்த 9 இடங்களில் எத்தனை இடங்கள் ஜெயித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 இடம் தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ அந்த கட்சி வந்து பின்னடைவே ஆகிக்கொண்டே இருக்கிறதுங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து இன்னைக்கு நீங்கள் வந்து தனிமைமயப்படுத்தி விட்டதா, பலவீனமாகி விட்டதாங்கிற கேள்விக்கு இதெல்லாம் வந்து. பட் 2019 தேர்தலை ஒப்பிடும் பொழுது 2021 தேர்தலில் அந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதம் ஓரளவிற்கு பிக்கப் பண்ணிட்டாங்க. அதாவது 2019 சராசரியாக அந்த கட்சிக்கு கிடைத்த வாக்கு சதவீதம் 19.19. அப்போது 22 நாடாளுமன்ற இடங்களில் நிற்கிறாங்க. அந்த இடங்களில் மட்டுமே பெற்ற வாக்கு சதவீதம் 35.2. ஓகே, இப்போது 2021 மொத்த அதாவது 191 இடம் நிற்கிறாங்க அவுட் ஆஃப் 234. ஸோ எப்போதுமே அந்த அது பார்த்தீங்கன்னா அந்த மொத்த வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 33.29. அந்த 190 இடங்களில் மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 40.48 40.5ன்னு வச்சுக்கலாம். ஆனால் 2024 வரும்பொழுது இப்போ தேமுதிக போன்ற ஒரு சில சிறிய கட்சிகளோடு தான்
அவங்க வந்து கூட்டணி வைத்து கொண்டார்கள். அவங்க ஒன்றும் பெரிய கட்சி, இது பாஜக இல்லை, பாமக இல்லை, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்போ பார்க்கும்பொழுது அது மறுபடியும் அந்த வந்து ஒரு சரிவை வந்துடுச்சு. அப்போ இந்த முறை வந்து அந்த கட்சி பெற்ற சதவீதம் பார்த்திங்கன்னா 20.44, அந்த போட்டியிட்ட இடங்கள் 34, அதில் வெற்றி பெற்றது 22.6. ஸோ இதுதான் அஇஅதிமுக. ஸோ இது இப்போ போதாக்குறைக்கு விஜய் வேறு வந்துட்டார். இப்போ விஜய் வந்து அவர் என்ன பண்ணுவார்னு நினைக்கிறாங்கன்னா, பொதுவான ஒரு கருத்து, இந்த ஆட்சிக்கு வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு ஒரு மனநிலை உள்ளவர்களுடைய வாக்குகளை அவர் அறுவடை செய்வார். எந்த அளவிற்கு அறுவடை செய்வாருங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அப்போது அஇஅதிமுகவுக்கு வரப்போகின்ற வாக்குகளை அவர் எடுத்து விடுவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. சார், இந்த இடத்துல தான் எனக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. சரி, மக்கள் அதிருப்தி வந்துட்டு அதிமுக மேலே இன்னும் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு ஆளும் கட்சியினர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் களமே பார்த்தீங்கன்னா டிஎம்கே வெர்சஸ் டிவிகே, ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி. இதை நீங்கள் வந்து எப்படி? எஸ்ஐஆர் நடந்துச்சு, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்தது. அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் திமுக ஆரம்பத்திலிருந்தே களத்தில் இருந்துச்சு. அஇஅதிமுகவும் அதனுடைய தோழமை கட்சியான பாஜகவும் களத்தில் வருவதற்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஓகே, பட் அவங்களும் வந்தாங்க. வேளச்சேரி அங்கே தான் வந்து விஜய் நிற்பார் என்று பேசப்பட்டது. ஏதாவது வேளச்சேரி எல்லா தொகுதியிலும் அவர் தான் நிற்க போகிறார். நிற்கட்டும், 234 தொகுதி நிற்க முடிஞ்சால் நிற்கட்டும், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த விங்கிறது ஏதோ அவருக்கு ஏதோ அஸ்ட்ராலஜர் சொல்லியிருக்காங்க, விருகம்பாக்கம், வேளச்சேரி, விக்கிரவாண்டி இதெல்லாம் சொல்கிறாங்க, நிற்கட்டும், சந்தோஷம், நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேளச்சேரியில் நான் வந்து 25 வருடங்களாக வாழ்ந்து வருகிறேன். வேளச்சேரியில் அவர் கட்சி இருக்கிற மாதிரியாகவோ, நற்பணி பண்ணுறோட கொடியோ இல்லை இந்த எஸ்ஐஆரில் அவங்க எங்கேயுமே நான் பார்க்கல. திருவான்மியூரில் இருக்குது, திருவான்மியூரும் வேளச்சேரி தொகுதி தான். தரமணி கொஞ்சம் அதே பக்கத்தில் அட்ஜாயினிங் தான். பட்டு வேளச்சேரி ப்ராப்பரில் வந்து இன்ன வரைக்கும் இல்லை. இப்போது இது வந்து டிஎம்கே ஏடிஎம்கே கிட்ட இருக்கான்னா, ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க இருக்காங்க. அங்கே தான் நான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னுடைய அதையும் ஒரே இதுவாக இருக்குது. இப்போ ஜனவரி 30 வரைக்கும் இந்த எஸ்ஐஆருக்கு நீங்கள் வந்து இன்க்ளூஷன் ஆஃப் நேம்ஸ்க்கு லாஸ்ட் டேட்டு, எக்ஸ்க்ளூஷனுக்கு லாஸ்ட் டேட்டு, அப்ஜெக்ஷன், அந்த ஜனவரி 30 தேர்தல் ஆணையம் ஒரு தகவல்களை கொடுத்துருக்காங்க. அது எவ்ரிடே கொடுத்தாங்க, அது ஒன்றும் புதுசு இல்லை. அதுபடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டீங்க இல்லையா திமுக வாசஸ் தாவேக்கான்னு, தாவேக்கா பற்றி தாவேக்கா கிட்டேருந்து யாருமே ஒன்றுமே அதாவது அவங்க களத்தில் எப்படி இருக்கிறார்கள், செயல்படுகிறார்கள். இப்போ என்னுடையது வந்து இப்போ வந்து அவர் அர்பன் சென்ட்ரிக் பார்ட்டி என்று சொல்லப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் போனால் ஒரு பெட்டர் வெர்ஷன் ஆஃப் மக்கள் நீதி மையமோ அப்படிங்கிற எனக்கு எண்ணம் வருகிறது. ஏன்னா பொதுவாக சொல்கிறாங்க. அந்த கட்சியில் இருக்கிற சில முக்கிய பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் என்னுடைய நண்பர்கள். அவங்களும் தனிப்பட்ட முறையில் பேசும்பொழுது நாங்கள் வந்து ரூரல் ஏரியாஸில், அதாவது அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், இல்லைன்னு சொல்ல மாட்டோம், ஸ்ட்ராங். அது கட்சியில் இருக்கிறவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்க வந்து பட் எனிவே சில ஸ்டாட்ஸ் சொல்லிடுறேன், சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போது திமுகவும் அஇஅதிமுகவும் ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு நான் ஆரம்பித்தேன். அதுலேருந்து ஆரம்பித்தேன். திமுக வந்து 68,260 பூத்தில் ஏஜென்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே, 1 or 2 ஃபிகர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கலாம். அஇஅதிமுக 67,462 முகவர்களை நியமித்திருக்கிறது. ஓகே, இப்போது இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் தான் உங்களுக்கு அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அந்த கடைசி மைல் இணைப்பு, அதில் அவங்க ரொம்ப குரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுறவங்க. இப்போது அஇஅதிமுகவுக்கு என்ன இந்த முறை ஒரு அட்வான்டேஜ்னா, பிஜேபி போன முறை அவங்கக்கிட்ட ஒரு 30,000 பூத்தில் தான் ஆள் இருந்தாங்க, அதுக்கு மேலே ஆள் இல்லை. ஆனால் இந்த முறை அவங்க வந்து தே ஆர் ஆஸ் குட் அஸ் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே. 62,000
151 முகவர்களை நியமித்திருக்கிறார். சரி, இதை வச்சு எனக்கு என்ன தோணுதுன்னா, இருங்க ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்கள் கேட்ட கேள்வியே நான் இப்போ பதில் சொல்லணும். ஓகே. இப்போ டிஎம்கே உடைய சகா வந்து காங்கிரஸ் கட்சி, தோழமை கட்சி, அது 30,852. இப்போது நீங்கள் வந்து ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த ஃபிகர்ஸ் ஏன் சொல்கிறேன்னா, இப்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு முகவர்கள் இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்களை அந்த முகவர்கள் வந்து வாக்கு சாவடிகளுக்கு கொண்டு வர முடியும். ஓகே, அதனால தான் இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸுன்னு இது வந்து உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனோட சிஸ்டம்லேயே அது இருக்குது. ஓகே, அவங்க வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ரொம்ப முக்கியமான ரோலை கொடுக்குறாங்க. ஓகே, அதில் இது ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல். அதாவது நீங்கள் ஓட்டர் டர்ன் அவுட்டு எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா இப்படி தான் இன்க்ரீஸ் ஆக முடியும். ஓகே, ஸோ அந்த மொபிலைசேஷன் பண்ணுறத பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ஒரு ரோல் இருக்குது. அது வந்து சட்டத்திற்கு உட்பட்டு செய்கிறாங்களா, சட்டத்திற்கு உட்பட்டு மீறி செய்கிறாங்களாங்கிறதெல்லாம் டிபேட்டபிள், அது இருக்குது, நான் விட்டுருங்க, அது நான் அந்த பாயிண்ட்டுக்கு போகல. ஸோ இப்போ என்னென்னா 25,000 முகவர்கள் அஇஅதிமுக பாஜக கூட்டணியில் அதிகமாக இருக்கிறார்கள். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து தாவேக்கா சொல்கிறீங்க இல்லையா, இப்போ தாவேக்கா என்ன சொல்லணும், எங்களுக்கு நான் 2,50,000 முகவர்கள் வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லணுமே. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கன்ற ஏதோ ஒன்று எதுவுமே நீங்கள் சொல்லுறதில்ல. அப்போ உங்கள்கிட்ட பூத் லெவல் ஏஜென்சி இருக்காங்களா இல்லையா அதை பற்றி நீங்கள், ஏன்னா பொதுவாக யாரும் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த எஸ்ஐஆரை பற்றி நான் பல கட்டுரைகள்லாம் எழுதினேன், எடிட்டோரியல் ஆர்டிகல்லாம் எழுதினேன், 8 பேஜ் ஆர்டிகல்லாம். அதை கூகுள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நானும் பல பேரை கேட்டேன், அக்ராஸ் த ஸ்டேட் கேட்டேன், யாருமே சொல்லலை. இது இவங்க தாவேக்கா வந்து எங்கள் வீட்டில் வந்து கேட்டாங்க, நீங்கள் இன்க்ளூட் ஆகணும், இன்க்ளூட் ஆகலை. இப்போ எனக்கு வந்து என்னுடைய லோக்கல் வேளச்சேரியில் சண்முக சுந்தரம் ஒரு திமுகவினுடைய பூத்தில் 3 தரம் வந்தார். ஏடிஎம்கே பிஜேபி ஒரு தரம் வந்து கேட்டு போனாங்க, உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, யாராவது சேர்க்கணுமா, 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள சேர்க்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நீங்கள் வந்து அவங்களுக்காக அவங்களுக்கு அந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம், ஓட்டு போடாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க வந்து விசிபிள். இப்போ என்னோட வந்து கான்டாக்ட் பண்ண வீட்டுக்கு போகிறான். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஒரு நோஷனலாக பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஃபேமிலிலையும் ஒரு விஜய் ஆதரவாளர் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு அசம்ஷன். ஓகே சார், நீங்கள் சொன்னபோதே ஒரு ஸ்டாட்டில் வந்துட்டு எனக்கு என்ன தோணுதுன்னா, கூடவே பார்த்தா ஏடிஎம்கே கூட பிஜேபியும் தமிழ்நாட்டில் நல்லாவே வளர்ந்துட்டு வராங்கன்னு தோணுது. ஒரு கட்டமைப்பு, அதுக்கு ஏடிஎம்கே உதவிட்டு இருக்காங்களோன்னு ஒரு கேள்வி. இல்லை, அதாவது ஒரு கட்டமைப்பை வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஓகே, முன்ன அந்த கட்டமைப்பு இல்லாமல் இருந்தது, இப்பொழுது கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க. அவங்க ஆளுங்கட்சி கிட்டத்தட்ட 11 வருடங்களாக 11 வருடங்களாக ஆட்சியில் இருக்காங்க மத்தியில். அவங்களுக்கு எப்பொழுதுமே இதுக்கு முன்னாடியுமே அவங்க ஆளுங்கட்சியாக இருந்திருக்காங்க. பட் இங்கே தமிழ்நாட்டில் அவங்களால பெருசாக வளர முடியல. நீங்கள் ஆனால் டெல்லிக்காரங்க, நான் இதுவாக சொல்லலை, டெரகேட்ரி சென்ஸில் சொல்லலை, டெல்லிக்காரங்கன்னு டெல்லியிலேருந்து இருக்கிறவங்க, அவ்வளோதான். ஓகே, அவங்களுக்கு தமிழ்நாடே வந்து ஒரு 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 டிஸ்டன்ஸோடு தான் பார்க்குறாங்க. ஓகே, அதுவோ அவது வந்து இது வந்து அந்த பிஜேபி தலைவர்களுக்கு, அதனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இங்கே வந்து நம்ம பெனட்ரேட் பண்ணுறது இருக்கு இல்லையா, இங்கே உள்ள நுழைஞ்சு கட்சியை உருவாக்குவது என்பது, அது கட்சியை பலப்படுத்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆனால் உங்களுடைய தகவலுக்கு ஒன்று சொல்கிறேன், அகில இந்திய அளவில் ஆர்எஸ்எஸ் இயக்கம் கேரளாவுக்கு பிறகு மிகவும் பலமாக இருக்கின்றதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கு, காலங்காலமாக இருக்கிறது, இன்று நேற்றல்ல. ஓகே, ஆனால் அது வந்து அரசியல் ரீதியில் ஏன் வந்து ஜனசங்கமாகவோ பாரதிய ஜனதாகவோ பரிமளிக்கவில்லை என்பது இந்த மாநில மக்களினுடைய அந்த அரசியல் பக்குவம்னு சொல்லலாம், அவர்களுடைய வேறு விதமான அரசியல் பார்வை சொல்லலாம். இல்லாட்டா இங்கே பெரிய பெரிய பர்சனாலிட்டிஸ் எல்லாம் வந்துட்டாங்க அண்ணாதுறையிலிருந்து. ஸோ அதனால் இப்பொழுது அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ வந்து அந்த ஜெயலலிதா இறந்து போன பிறகு, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, வெங்கையா நாயுடு வந்து அஜித் பவாருக்கு செய்யலை, யாரும் பாஜக வந்து செய்யலை, ஃபட்னவிஸ் போய் பக்கத்திலே உட்காந்துலாம் பண்ணல. ஆனால் இங்கே வெங்கையா நாயுடு பண்ணார்னா, அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் இந்த மாநிலத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறோம்
அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து இதான் ஒரு என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு. அண்டு ரெண்டாவது பாஜக வந்து அந்த விஷயத்தில் வேறு விதமாக சிந்திக்கிறவர்கள். அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கூட காத்திருப்பார்கள். ஓகே, அந்த மாதிரி அளவிற்கு அவங்கக்கிட்ட ரிசோர்ஸஸும் இருக்குது. ஓகே சார், நீங்கள் சொன்னது வந்துட்டு ஆர்எஸ்எஸ் வந்துட்டு இங்கே ரொம்ப வருஷமாகவே இயக்கத்தில் நிறைய பேர் பலமாக இருக்கிறது. பட் ஆனால் ஓட்டு அரசியலில் இப்போ ஆஃப்டர் 2014க்கு அப்புறம் அண்ட் தென் வந்து நம்ம பார்த்தோம்னா ஜெயலலிதா அவங்க இறப்புக்கு அப்புறம் தான் அவங்க இன்னுமே வந்துட்டு ஸ்ட்ராங்காக வந்துட்டுருக்காங்க. இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு ஏடிஎம்கேவில் ஒரு முதலமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். அவர் சரியாக தான் வழி நடத்துகிறாரா அதிமுகவை? அதாவது அவர்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா, அது வந்து கிராஸ்ப், ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா அதை பிடிச்சிக்கிறதெல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து அவர் ஒரு தடவை சொன்னால் போகிறோன்னு நினைக்கிறேன். அவருக்கு அண்ட் தென் அவர் கொடுக்கின்ற தகவல்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா, புள்ளி விவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் வந்து கிராஸ் செக் பண்ணுவேன். ஓகே, நான் வந்து எந்த அரசியல்வாதி சொல்கின்ற விவரங்கள் புள்ளி விவரங்கள் எதுவுமே நான் நம்ப மாட்டேன். அவன் தப்பாக தான் சொல்லுவாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து மிஸ்லீட் பண்ணுறதும் அவங்களுடைய அரசியல் தர்மத்தில் ஒன்று. ஓகே, உங்களை மிஸ்லீட் பண்ணுறதும் அவங்களுடைய அரசியல் தர்மத்தில் ஒரு அம்சம். அதனால் அவங்க வந்து தப்பான ஒரு தகவலை சொன்னாங்கன்னா நம்ம அவங்ககிட்ட அப்புறம் போய் சொல்லலாம், இல்லாட்டா தப்பாக சொன்னாங்கன்னு நம்ம எழுதலாமே தவிர, பட்டு அதை வந்து நீங்கள் ஒன்றும் அதை மனதில் வைத்து கொண்டு தான் நீங்கள் வந்து அணுக வேண்டும். என்னை பொறுத்தவரையில் அதாவது அந்த விஷயத்தில் ஜெயலலிதா வந்து எடப்பாடியாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கொடுக்குற தகவல்கள் புள்ளி விவரங்கள் வந்து எல்லாம் ஆன் த டாட். ஓகே, ஸோ அது இருக்குது அவர்கிட்ட. ஸோ அது இருங்க, நீங்கள் இப்போ எடப்பாடி ப்ளஸ் மைனஸ் சொல்லணும் இல்லை. ஸோ அதனால் ஒன்று வந்து அவருக்கு இந்த கிராஸ்ப் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. பல விஷயங்களில் வந்து அவருக்கு ஒன்றும் மேபி ட்ரைனிங் பை ஜெயலலிதாவாக இருக்கும். ஜெயலலிதாவை பார்க்கும்பொழுது ஏன்னா அவங்க 1008 கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விகள்லாம் தயார். ஸோ அந்த தயார்படுத்தி கொண்ட விதம் வந்து ரொம்ப பலமான ஒரு அடித்தளம் இருக்கிறது அவருக்கு. ஆனால் அரசியல் ரீதியில் நான் ஏற்கனவே சொன்ன பொழுதில் அவருக்கு வந்து இந்த ஒரு அனுசரணையாக போகணுங்கிற ஒரு குணம் இருக்குல்ல, அது வந்து அவர்கிட்ட அது அவருக்கு இல்லவே இல்லைன்னு சொல்லலாமா, இல்லாட்டா இருக்கிறது மிக மிக குறைவாக இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அவர் அந்த 18 பேரை கூட என்னை பொறுத்தவரையில் எக்ஸ்பெல் பண்ணலாம் பண்ணியிருக்க தேவையில்லை. அது வந்து நீங்கள் இப்போ அது வந்து அவர் பார்ட்டியை வீக்கெண்ட் பண்ணி இன்றைக்கி அந்த பார்ட்டி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அவர் ஒரு காரணமாகி விட்டார். இப்போது 2026 ஏடிஎம்கே கூட்டணியில் புதுசாக ஒரு சிலர் ஆட் ஆன் ஆகியிருக்காங்க, டிடிவி தினகரன் அந்த மாதிரி. இதில் இவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கான ஒரு சாரம் இருக்கா? அது ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அவர் வந்து சசிகலா, ஓபிஎஸ் இவங்களையும் சேர்த்துருக்கணும். பட் அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பார், அவங்கள சேர்த்தா அவங்க வந்து தனக்கு குழி பறிப்பார்களோ. ஏன்னா அவங்க ஒரு அதிகார மையமாக சசிகலா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் காலங்கள். அதுவும் கிட்டத்தட்ட அவங்க ஜெயலலிதா இருந்ததுலேருந்து ஆரம்பித்ததுலேருந்து இருந்துட்டாங்க. ஸோ அதை வந்து அவங்கள எப்படி டீல் பண்ணுறதுங்கிறது இருக்குது. ஆனால் அது ஒரு லிமிட்டடாக தான் பார்க்க முடியும். ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் வந்து சில பேரை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டு பக்கத்திலே அருகாமையிலே வைத்துக்கொண்டு அவர்களை பலவீனமாக்குவது தான் வந்து அரசியலில் சாதுரியமே தவிர, அவங்கள வெளியில் நிற்க வச்சு அவங்கள ஃப்ரீயாக ஆப்ரேட் பண்ண வச்சு அப்படி இருக்கும்பொழுது அவங்க வந்து உங்களுக்கு எதிராக செயல்படுது இருக்கு இல்லையா, சுதந்திரமாக செயல்படலாம். அது வந்து சமயோசிதமான ஒரு செயல்பாடா அப்படின்னா எனக்கு அது தெரியல சார். இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பேச்சு வந்துச்சு, அதாவது ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கப்புறம் நடந்த எலெக்ஷனில் வந்துட்டு இங்கே வந்து அந்த ஒரு வேக்கமை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு யாருமே ஆள் இல்லைங்கும் போது இப்போ ஸ்டாலின் வந்து ஃபில் பண்ணிட்டார் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ நிறையா பார்த்தோன்னா நிறைய திட்டங்களோ இல்லை நிறைய பெண்கள் வந்துட்டு ஸ்டாலினை இப்போ சப்போர்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிலாம் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த மாதிரியான மூவ்களை நடத்தும்? அதாவது உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் இருந்தால் ஒரு ஆன்டி ஸ்பேஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆன்டி கவர்மெண்ட் ஸ்பேஸ் எப்போதுமே இருக்கும். ஒரு ஒரு ஆளுங்கட்சினா ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு இது இருக்கும்.
ஜெயலலிதா இருந்த ஒரு ஸ்டேச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறதா அப்படின்னா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு இவர் தனி லெவலில் இவர் ஆப்ரேட் பண்ணுறாரு. ஏன்னா ஜெயலலிதாவுக்கு வந்து சில அட்வான்டேஜஸ் இருந்தது, சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தது. அட்வான்டேஜஸில் அவங்களுக்கு வந்து இந்த ஃபெலிசிட்டி ஆஃப் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. அவங்க வந்து பல மொழியில் அவங்களால எளிதில் பேச முடியும், இது பண்ண முடியும். ஸோ அது அவங்களுக்கு இருந்துச்சு. கம்யூனிகேஷன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம்னு நான் சொல்ல மாட்டேன். இவருக்கு தமிழில் ஒரு இதுவாக சரளமாக பேசுகிறார். ஸோ அது அவருக்கு இருக்குது. பெண்கள், ஏன்னா பெண்களில் ஈர்க்கின்ற மாதிரி அந்த திட்டங்கள் வந்து இப்போது எடப்பாடி அவருடைய 4.5 வருஷ காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களை குறிவைத்து திட்டங்கள் வந்திருக்கிறதா அப்படின்னு சொல்ல போனோம்னா, அந்த 2018 பிப்ரவரி மாதம் பிரதமரை வைத்துக்கொண்டு அந்த அம்மா ஸ்கூட்டர் ஸ்கீமை லான்ச் பண்ணாங்க. கலைவாணர் அரங்கத்தில் தான் லான்ச் பண்ணாங்க. அதை தவிர அவங்க ஒன்றும் பெரிய ஸ்கீம் மாதிரி கொண்டு போகலை. ஓகே, ஆனால் அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியே வந்து பேசப்பட்டது, அதனால் ஆட்சி செய்ய முடியுமா, அது ஆல் தட் இது. பட் அதை வந்து கொஞ்சம் அந்த ஃபோக்கஸ்ஸு லூஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அது லூஸ் ஆனவுடனே இவங்க ஆளுங்கட்சியாக வந்துட்டாங்க. இவங்க வந்து அந்த ஆளுங்கட்சின்ற ஒரு இது இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி கொண்டு சரி பெண்களை நம்ம ஈர்க்கணும். ஏன்னா 2016 எலெக்ஷன் கமிஷனே ஒரு சர்வே பண்ணாங்க, அது வெளியிடவில்லை. அதுபடி அவங்க என்னென்னா அஇஅதிமுகவிற்கு வந்து பெண்கள் வாக்கு வந்து அதிகமாக, ஏன்னா இப்போ நீங்கள் ஓட்ஸை கவுண்ட் பண்ணும்பொழுது ஆண் இத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க டிஎம்கேக்கு, ஆண்கள் இத்தனை பேருக்கு ஏடிஎம்கே ஓட்டு போட்டாங்க, நம்மளுக்கு தெரியாது. ஓகே, வெளித்தளத்தில். ஆனால் ஐ திங்க் எலெக்ஷன் கமிஷன் வந்து அதை செஞ்சுருக்காங்க. அப்போது அந்த எலெக்ஷன் கமிஷனில் இருந்த ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவர் என்கிட்ட சொன்னார், அதை பற்றி தரேன்னு சொன்னார். அப்புறம் தரல, ரிலீஸ் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னார் அவர். ஸோ அது அவங்களுக்கும் தெரியும். இவங்களுக்கு இந்த தகவல்கள் தெரியாமல் இருக்கலாம், புள்ளி விவரங்கள் தெரியாமல் இருக்கலாமே தவிர அது இருக்கும். பட் நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. அந்த கேள்வி என்ன, அதாவது என்னை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து 47% 2024 வந்து திமுக தலைமையிலான கூட்டணி பெற்றது. இவங்களுக்கு 20 சொச்சம், இங்கே 23 இவங்களோட சேர்த்திங்கன்னா தேமுதிகவோட சேர்த்தா பாஜக தலைமையிலான கூட்டணி ஒரு 18% பெற்றது. இந்த 47% அந்த கூட்டணி தொடரும் என்ற பட்சத்தில் நான் சொல்கிறேன், அப்போ வந்து அந்த 47 அப்படியே குறையும். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி அது இதெல்லாம் இருக்குது. அது 42ஆக குறையலாம், அதிகபட்சமாக 40ஆக கூட குறையலாம். ஆனால் இவங்களுக்கு வந்து இப்போது இதில் கொஞ்சம் சேதாரம்லாம் இருக்குது. 23 + 18 41 அப்படியே கன்வெர்ட் ஆகாது. இதில் மிஞ்சி போனால் ஒரு 35%. ஸோ 40, 35. நீங்கள் கேட்ட தாவேகா விஜய் இவர் வந்து அதிகபட்சமாக, நான் சொல்வது அதிகபட்சமாக, ஓகே 15% அதிகபட்சமாக. ஏன்னா இப்போ இவங்க 18% வாங்கினாங்க. யார்? பாஜக தலைமையிலான கூட்டணி. அப்போ இந்த ஃபீல்டில் வந்துட்டு 30-35ங்கிறதெல்லாம் நரேட்டிவ்ஸா சார்? டிவி கேட்க எனக்கு அப்படி தான் தோன்றுது. அதாவது அவங்களுக்கு அந்த, ஏனென்றால் அவங்களுக்கு அவங்க நானே என்னுடைய தொகுதியிலே, அதாவது வேளச்சேரி தொகுதியில் நிற்க போகிறதாக சொல்கிறாங்க. அந்த தொகுதியிலேயே நான் வந்து தேடி பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, தாவேக்கா எங்கே இருக்கிறது என்பதை நான் தேடி பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எலெக்ஷன்ஸ்லாம் வேறு, இப்போ நடக்கிறதுங்கிறது வந்து ஜென்சி கிட்ட இவங்களெல்லாம் வச்சுட்டு போகிறதுனால இது ஒரு மாதிரி புதுசாக இருக்கும்லாம் புதுசாக சொல்கிறாங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு மாதிரியாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு தேர்தலும் அதனால் வந்து இல்லை, இப்போ கிரிக்கெட்டில் ஓடிஐ மேட்சஸில் அடுத்து T20ன்னு வந்த மாதிரி இப்போ எலெக்ஷன்லேயும் எதுவும் எவல்யூஷன்ஸ் ஆயிருக்கான்னு இருக்கலாம். பட் என்னை பொறுத்தவரையில் ஏன்னா ஒவ்வொரு தேர்தலையும் அது அந்த பேச்சு இருந்துச்சு. நீங்கள் ஒவ்வொரு தேர்தல் பொழுதும் இது முந்தைய தேர்தல் மாதிரி இல்லை அப்படின்னு. தென் ஒவ்வொரு இப்போது இவங்க வந்து நீங்கள் ஜென்ஸிங்கிறது எத்தனை வயசு வரைக்கும் சொல்கிறீங்க? ஆஃப்டர் 97. ரைட். நீங்கள் அந்த தேர்தலில் இது பார்த்தீங்கன்னா, டேட்டா பார்த்தீங்கன்னா அரவுண்டு ஒரு 20-22%. நான் வந்து 30 வயசுன்னு வச்சுக்கிறேன். இப்போ இது பாரு, இப்போ அது பார்த்தீங்கன்னா ஒரு 20-22% இருக்கும். இந்த 22%ல் எத்தனை பேர் ஓட்டு போட போகிறாங்க அது இருக்குது.
ஓகே, பொதுவாக ஒரு 70 to 75% மக்கள் தான் பொதுவாக அசம்பிளிக்கு கொஞ்சம் அதிகமாக போடுவார்கள், லோக்சபா பார்லிமெண்ட்னா குறைவாக போடுவாங்க. பட் இந்த 75% இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 6.41 crore முதல்ல இருந்துச்சு எஸ்ஐஆரில். அதில் 97 லட்சம் பேர்கள் எடுக்கப்பட்டு விட்டன. அப்படின்னா அது இட் கம்ஸ் டவுன் டு 5 ஏதோ வருது. ஓகே, 47. ஸோ மிஞ்சி போனால் அப்புறம் வந்து இப்போ இந்த கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் நெட் அடிஷன் நான் சொல்கிறது, எக்ஸ்க்ளூஷன் ஒரு 1.5 லட்சம் பேர் சொல்கிறாங்க, ஒரு 16 லட்சம் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் அடிஷன் 15 லட்சம். ஸோ 0.15 மில்லியன். ஸோ கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 crore. ஸோ அரவுண்ட் ஒரு 5.6 crore வரும். 5.6 crore. இந்த 5.6 crore 1/5 தான் நீங்கள் சொல்கிற ஜென்சி. ஓகே, 22%. அந்த 22%த்தில் எத்தனை பேர் வாக்களிக்க போகிறார்கள்? ஏனென்றால் அந்த வயதில் இருக்கிறவங்க அவங்க வந்து போலிங் ஸ்டேஷனில் போய் ஓட்டு போடுறதுங்கிறது பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைவு தான். ஏன்னா அவனுக்கு 1008 வேலையில் இருக்கான். ஓகே, அவனுக்கு வந்து வேலைக்கு போகணும், அவனுக்கு வந்து அவன் வேலையே கிடைக்காம இருக்கலாம், அவன் அந்த கவலைகளில் இருப்பான். ஸோ இப்போ விஜய்ங்கிறவர் வந்து வானத்திலேருந்து குதித்ததாக கூட வைத்துக்கொள்வோம். ஓகே, ஒரு தேவதூதர் அப்படின்னு கூட வச்சுப்போம். அப்படின்னா கூட யாரும் வந்து போய் அவர் வந்துட்டாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு 100% டேர்ன் அவுட் இருக்கு இல்லையா, அது வந்து இந்தியாவுடைய தேர்தல் வரலாறுலேயே நடந்தது அல்ல. இது ஒன்று. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நேற்றைக்கு அவர் கொடுத்த அப்பீல் வந்து நான் வந்து நீங்கள் வந்து அந்த அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் கீழே கூட ஒருத்தர் கேஸ் பண்ணுன்னா போடலாம். ஏன்னா நீங்கள் வந்து மைனர்ஸை வந்து என்ன சொல்கிறீங்க, உங்கள் அப்பா அம்மாவை ஓட்டு போட சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. அதாவது முதல்ல மைனர்ஸை வந்து நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூட வரக்கூடாது. ஒரு அரசியல் கட்சியினுடைய விளம்பரத்தில் கூட 18 வயதிற்கு குறைவானவர்களை நீங்கள் வந்து காட்டக்கூடாது. பப்ளிஷ் பண்ணால் பப்ளிஷிங் அந்த எந்த பத்திரிக்கை பப்ளிஷ் பண்ணிச்சோ அவங்க மேலேயே ப்ராசிக்யூட் பண்ணுவாங்க. இப்படி இருக்குது சட்டம். ஓகே, ஸோ அவர் வந்து ஆனால் இதெல்லாம் அதை பற்றிலாம் அவருக்கு தெரியுமா தெரியாதா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் இருக்காங்கிறது கூட நம்மளுக்கு எனக்கு தெரியாது. ஓகே, அவர் ஏதோ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டார், செஞ்சிடுறாங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன், இதெல்லாம் வந்து ஒரு ஹைப். ஓகே, இதெல்லாம் ஒரு ஹைப்பு. இந்த ஹைப்பெல்லாம் தமிழகம் இதற்கு முன்பும் பார்த்திருக்கிறது, இனிமேலும் பார்க்க போகிறது. நீங்கள் எம் வயசுக்கு வரும்பொழுதும் பார்க்க போகிறீங்க. அதனால் நான் வந்து இதை பார்த்து, அதாவது தமிழ்நாட்டு மக்கள் இந்த புதுசாக வர்றவங்களை இருக்காங்களே பொதுவாக அவங்க மீது அப்படியே ஒரு இதோட காதல் மோகம்லாம் வைத்திருக்க மாட்டாங்க. இந்த இறுதி கேள்வி அதை கேட்டுறேன். நெக்ஸ்ட் எம்ஜிஆர் இஸ் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்களே, இஸ் இட் ட்ரூ? எம்ஜிஆர்னா என்ன மீன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பொலிட்டிக்கலில் கேட்குறாங்க. இல்லை பாலிட்டிக்கல் இல்லை, அவர் அதாவது முதல்ல அவர் வேறு இவர் வேறு. ஒன்று, அவர் இருந்த காலகட்டம் வேறு, இவர் இருந்த காலகட்டம் வேறு. அவருடைய புரிதல் அவருடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வேறு. ஸோ அதனால் வந்து இப்போ கருப்பு எம்ஜிஆர்னு விஜயகாந்த் கூட சொல்லி கொண்டார். பட் அவரால் ஒரு அளவுக்கு மேலே வளர முடியல. ஓகே, அதனால் வந்து எம்ஜிஆரை பற்றி முழுமையாக தெரிந்தவர்கள் விஜயை எம்ஜிஆர் என்று சொல்வார்களா என்பது என்னை பொறுத்தவரை சொல்ல மாட்டார்கள். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி.